இயற்கை வழியில் செஞ்சு சாப்பிட்ற பொருள் தாங்க நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது. சின்ன வயசில் சாப்பிட்ட மரபு பொருட்கள், நம்ம அம்மா நம்ம பாட்டி செஞ்சு கொடுத்த ப்ராடக்ட். இந்த பலகாரம் ப்ராடக்ட்டில் நம்ம மரபு வழி தின்பண்டங்கள் தாங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிற வேர்க்கடலை சின்ன சின்ன வெரைட்டிஸ். இது வந்து ஒரிஜினல் நாட்டு கிரவுண்ட்நட். இது சின்னதாக இருக்கும் சைஸ். வாட்டி வாயில் சாம்பிள் வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ரிப்பீட் கஸ்டமர் கேட்குற மெயின் ப்ராடக்ட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உடைச்சா ஈஸியாக உடையக்கூடியது. ஸோ பெரியவங்களும் இதை ஈஸியாக சாப்பிடலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்வீட்டிஷாக வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம நாட்டு சர்க்கரையோ அந்த மாதிரி வெல்லமோ போட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ முறுக்கு, ஓலை பகோடா, காராசேவ்லாம் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. நாங்களும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அண்டு சின்ன குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைக் யூடியூப் சேனல். லோகம் லைக் குடும்பம் அனைவருக்கும் லோகேஷன் பணியவன வணக்கங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நான் தமிழ் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி உங்களுக்காகவே நீங்களாம் பொழுதுபோக்கு டைமில் நல்ல முறுக்கு சாப்பிடுவீங்களா, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்களா, அந்த ஸ்நாக்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் நம்ம பாரம்பரிய முறைப்படி பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் செஞ்ச முறுக்கு மிச்சர் பண்ணுறாங்க. அந்த முறுக்கு மிச்சர் சிறுதானியங்களும் மட்டும் பாரம்பரியத்தில் பண்ணுறாங்களாம்ப்பா. அது எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதத்தில் பண்ணுறாங்க, எத்தனை நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னை வேளச்சேரியிலேருந்து மலர்விழி பேசுகிறேங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஸ்நாக்ஸுன்றது ஒரு முக்கியமான பொருள். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடாதவங்களே கிடையாதுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம ஸ்நாக்ஸு எல்லா விதத்துலையும் எடுத்துக்கிறோம். முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம அம்மா பாட்டியெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வெளியே போய் சாப்பிட்றோம். வெளியே வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் நம்மளால் வச்சு சாப்பிட முடியுது. நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற ஃபுட்டே வந்து அடுத்த நாள் கெட்டு போகுது. அப்போ ஸ்நாக்ஸ் மட்டும் எப்படி 1 மாதம் 2 மாதம் வச்சு சாப்பிட முடியும்? அதை பற்றி நம்ம யோசிக்கணும். இந்த தேடலுக்காக ஆரம்பித்தது தாங்க இந்த ப்ராடக்ட்டு. இயற்கை வழியில் செஞ்சு சாப்பிட்ற பொருள் தாங்க நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது. அப்படி சாப்பிடக்கூடிய பொருள் நம்மளோட மரபு தின்பண்டங்களாக இருந்ததுன்னா எவ்வளோ நல்லது. அதே பொருள் நம்மளோட பாரம்பரிய மில்லட்ஸு, பாரம்பரிய அரிசி வகையில் செய்யக்கூடிய பொருள்னால் எவ்வளோ நல்லது அப்படின்ற தேடலுக்காக ஆரம்பித்தது தாங்க இந்த ப்ராடக்ட். என்னோடய ப்ராடக்ட் பேர் பலகாரம் 3.0. இந்த ப்ராடக்ட்டு எப்படி செய்கிறோம், எந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணுறோம், இது உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். பலகாரம் ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா அதில் நம்ம ட்ரெடிஷ்னல் ரைசஸ் அண்ட் மில்லட்ஸில் பண்ணக்கூடிய பொருள் தாங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதாவது பாரம்பரிய தின்பண்டங்கள், அதை தான் நம்ம செய்கிறோம். வேறு எந்த பொருளும் கிடையாது. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட மரபு பொருட்கள், நம்ம அம்மா நம்ம பாட்டி செஞ்சு கொடுத்த ப்ராடக்ட்ஸு, முறுக்கு, அதிரசம், எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். எந்த மாதிரியான பொருளை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா பாரம்பரிய அரிசி வகைகள், அதாவது கருப்பு கவுனி அரிசி, தூயமல்லி அரிசி, வரகு, திணை, மாப்பிளை சம்பா அரிசி, இந்த மாதிரி பொருட்களை வச்சு தான் நம்ம செய்கிறோம். நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே செய்முறையில் தான் செய்கிறோம். அண்டு பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் கல்டிவேட் பண்ண பொருள் தான். எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ பொருள், தட் இஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நல்ல பொருளை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்து இதை முயற்சி எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவன். இந்த பலகாரம் ப்ராடக்டில் நம்ம மரபு வழி தின்பண்டங்கள் தாங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். அதாவது ட்ரெடிஷ்னல் ரைசஸ் அண்ட் மில்லட்ஸு, அந்த பொருளை வச்சு செய்யக்கூடிய பொருளை தான் நம்ம வந்து செய்கிறோம். ட்ரெடிஷ்னல் ரைசஸ்னால் கருப்பு கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா அரிசி, தூயமல்லி அரிசி, திணை, சாமை, இந்த மாதிரி பொருளை வச்சு தான் பண்ணுறோம். நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட பொருளுங்க. நம்ம அம்மா நம்ம பாட்டி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்த இயற்கை முறையில் செய்யக்கூடிய பொருளை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே எந்த கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கை விவசாயத்தில் செய்யக்கூடிய பொருளை மட்டும் வச்சு பண்ணுறோம். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அண்டு சின்ன குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க நம்ம சாப்பிட்ட காலத்தில் இருக்கிற பொருள் கிடைக்கிறது கிடையாது. அவங்க சாப்பிட்ற பொருள்லாம் வேறு மாதிரி இருக்குது. அந்த பொருளெல்லாம் நிறுத்திட்டு இந்த மாதிரி பாரம்பரிய பொருளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முயற்சியில் தான் நான் வந்து எனக்குன்னு ஏற்பட்ட தேடலில் நான் ஆரம்பித்து இது மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணத்தில் தான் இந்த பொருளை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ப்ராடக்டை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன்.
பலகாரம் ப்ராடக்ட்டில் முதல் ப்ராடக்டாக நான் இந்த காராசேவ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த காராசேவ் பார்த்தீங்க அப்படின்னா தூயமல்லி அரிசிலையும் பண்ணியிருக்கோம், வரகுல பண்ணியிருக்கோம். தூயமல்லி அரிசி ட்ரெடிஷ்னல் ரைஸ், ஒயிட் வெரைட்டி ரைஸு. தூயமல்லி அரிசியை பற்றி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். தூயமல்லி அரிசி வந்து டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது. அதாவது லோ கிளைக்கமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது. ஸோ நார்மலாக நம்ம டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிட்றது கொஞ்சம் பயந்து சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இப்போது இந்த தூயமல்லியில் பண்ணதுனால டயபெட்டிக் பேஷண்ட்டும் இதை தைரியமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ தூயமல்லி அரிசியில் பண்ண காராசேவ் இருக்குது, வரகுல பண்ண காராசேவ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தூயமல்லி அரிசியில் பண்ண ஓலை பகோடா. ஓலை பகோடா தூயமல்லி அரிசி நான் ஏற்கனவே சொன்னபடி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஓலை பகோடா பார்த்தீங்கன்னா எங்களோட மோஸ்ட் ஹிட் ப்ராடக்ட். இது வந்து அவ்வளோ க்ரன்ச்சியாக அவ்வளோ ஃப்ளேவர்பலாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பிட்டீங்க, இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் பொறுத்து நீங்கள் வெளியே இருந்து இந்த மார்க்கெட்டில் விற்கிற லோக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நீங்கள் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க கெமிக்கல் ஃப்ரீயாக பண்ணது. நீங்கள் ஜென்ரலாக நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் தொண்டை வந்து ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஆயில் கண்டென்ட். இது வந்து அப்படி இருக்கவே இருக்காது. செக்கு எண்ணெயில் பண்ணது, இயற்கை முறையில் விளைவிச்சக்கூடிய கிரவுண்ட்நட்டு, அதில் எடுத்த செக்கு. ஸோ ஒரிஜினல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டு முறுக்குங்க, வெரி ஃபேவரட் ப்ராடக்ட். முறுக்கு பிடிக்காதவங்களே கிடையாது. குழந்தைங்களும் சரி வயசானவங்களும் சரி, முறுக்குன்றது ஒரு யூனிவர்சல் மரபு தின்பண்டம்ங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது அகெயின் தூயமல்லி அரிசியில் பண்ணது, எள்ளு எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உடைச்சா ஈஸியாக உடையக்கூடியது. ஸோ பெரியவங்களும் இதை ஈஸியாக சாப்பிட்லாம். ஸோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது தூயமல்லி அரிசியில் பண்ண முறுக்குங்க. இதை நான் ஒரு பீஸ் சாப்பிட்டு காமிக்கிறேன். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஈஸியாக வந்து எல்லோரும் கடிக்கக்கூடிய பொருள், ஹார்டாகவே இருக்காது. நம்ம கையிலே வந்து இதை பிரேக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கையிலே இதை ஈஸியாக நம்ம பிரேக் பண்ணலாம். அந்த மாதிரி வெரி க்ரன்ச்சி ஈஸியான ப்ராடக்ட். மிக்சர் திணை வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் வகையை சேர்ந்ததுங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக வெயிட் ரிடக்ஷனு இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் ஏறும், அரிசி சாப்பிட்டா வெயிட் ஏறும், அந்த மாதிரி பயந்து மில்லட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறோம். மில்லட் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மிஞ்சி போனால் நம்ம கஞ்சி சாப்பிடுவோம், அதில் வந்து வெரைட்டி ரைஸஸ் செஞ்சு சாப்பிடுவோம். அதே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஃபார்மில் கிடைக்குது அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நார்மலாக நிறைய பேர் சாப்பாடுக்கே வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட சைட் டிஷ்ஷாகவே வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடும்போது ஹெல்த் கான்ஷியஸாக வெயிட் ரிடக்ஷனுக்கு எல்லாருமே இதை கன்சியூம் பண்ணலாம், வெயிட் ஏறாது. ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஆயில் ஜாஸ்தி சாப்பிட்டா வெயிட் போடுவோன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் விரும்பி சாப்பிட்லாம். இந்த ப்ராடக்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாப்பிள சம்பாவில் பண்ண அவல் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த திணையில். அதே மாதிரி இந்த கிரவுண்ட்நட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிற வேர்க்கடலை சின்ன சின்ன வெரைட்டிஸ். இது வந்து ஒரிஜினல் நாட்டு கிரவுண்ட்நட். இது சின்னதாக இருக்கும் சைஸ். பார்த்தீங்கன்னா நிறைய கருவேப்பிலை, அப்புறம் மாப்பிள சம்பா அவல் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுவும் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எல்லா வகையான மக்களும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஸோ உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள் மில்லட்டில் பண்ண மிக்சர். இந்த மிக்சர் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தூயமல்லி அரிசியில் பண்ண மிக்சரும் கிடைக்கும், திணையில் பண்ண மிக்சரும் கிடைக்கும். அடுத்த ப்ராடக்ட்டு கருப்பு கவுனி அரிசியில் பண்ண மிக்சர். கருப்பு கவுனி அரிசி பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், கிங் ஆஃப் த ரைஸ் அப்படின்ட்டு. அந்த கிங் ஆஃப் த ரைஸ் வந்து நம்ம எல்லாருமே கன்சியூம் பண்ண ஆசைப்படுறோம். ஆனால் அது வந்து எல்லாருக்குமே நார்மலாக சாப்பிட்றதுன்றது பிடிக்காது, அதனால் வந்து எடுத்துக்க மாட்டோம். அந்த அரிசி நம்மளுக்கு வந்து ஒரு மிக்சராகவோ இல்லை மற்ற தின்பண்டமாக கிடச்சிது அப்படின்னா எல்லாராலையும் எடுத்துக்க முடியும். சின்ன குழந்தைங்க கூட இதை விருப்பப்பட்டு சாப்பிடும். இதே ஒரு கருப்பு கவுனி அரிசியில் ஒரு கஞ்சி பண்ணி ஒரு குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையே வந்து ஒரு க்ரன்ச்சியாக ஒரு மிக்சர் ஃபார்மில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ இது எங்களோட கருப்பு கவுனி அரிசியில் பண்ண மிக்சர். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா அரிசியில் பண்ண அவல் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் வேர்க்கடலை இருக்குது, கருவேப்பிலை, இந்த மாதிரி நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான எல்லா பொருளும் இதில் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட் இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் பண்ண மிக்சர். இது நம்ம இதுக்கு முன்னாடி கருப்பு கவுனி மிக்சர் பார்த்தோங்க, கருப்பு கவுனி அரிசியில் பண்ண மிக்சர். அடுத்த ப்ராடக்ட் வந்து கருப்பு கவுனி அரிசியில் பண்ண முறுக்கு. இந்த முறுக்கு வந்து கலரை பார்க்கும்போது
நாங்கள் நிறைய இடத்துல ஸ்டால்ஸ்லாம் போட்டு இந்த குழந்தைங்களுக்கு ப்ரமோட் பண்ணோன்ற ஆசையில் இந்த முறுக்கு வந்து ரொம்ப ஆசையாக ஃபஸ்ட்டு இதை தான் கொடுப்போம் சாம்பிள் பார்க்க. இந்த கலரை பார்த்துட்டு எல்லாரும் யோசிப்பாங்க இது என்ன ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட தயங்குவாங்க. ஆனால் இதை ஒரு வாட்டி வாயில் சாம்பிள் வச்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு ரிப்பீட் கஸ்டமர் கேட்குற மெயின் ப்ராடக்ட் இந்த கருப்பு கவுனி முறுக்கு தான். இந்த கருப்பு கவுனி முறுக்கு இதை வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவே சொல்கிறோம். இந்த ஃபார்மில் வந்து நாங்கள் முறுக்கு கொடுக்கறதுன்றது. கருப்பு கவுனி அரிசி நம்ம எவ்வளோ இன்டேக் எடுத்துக்கிறோமோ உடம்புக்கு எல்லா வித நன்மையும் இருக்குது அந்த அரிசியில். அந்த அரிசி நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உடம்புக்கு போகுது, அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச ஃபார்மில் போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ we are very happy to introduce இந்த ப்ராடக்ட் கருப்பு கவுனி முறுக்கு. ஸோ இந்த கருப்பு கவுனி முறுக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. இதில் சேர்க்குற உப்பு கூட கெமிக்கல் ஃப்ரீ தான். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% ஆர்கானிக் ப்ராடக்ட்டு. இயற்கை வழியில் மரபு தின்பண்டத்தை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் நாங்கள் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. இந்த பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த ஹோல் ஃபார்ம் ஆகிருக்கும் பாருங்கள் முறுக்கில், அந்த மாதிரி நல்லா கையிலே உடைக்கலாம், ஈஸியாக க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட் ப்ராடக்ட் இது. எங்ககிட்ட நிறைய பேர் குழந்தைங்க விருப்பப்பட்டு என் குழந்தைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு என் நம்பரை எடுத்து அவங்களா திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணி வாங்குகிற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த கருப்பு கவுனி முறுக்குக்கு. நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருப்பு கவுனி அரிசியில் நம்மக்கிட்ட மிக்சர் பார்த்தோம், முறுக்கு பார்த்தோம். இதை தவிர அதிரசம் இருக்குது. அதிரசம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அதிரசம் வந்து நம்ம எண்ணெயில் சுட்ட அதிரசமும் கொடுக்குறோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இமீடியட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அகெயின்ஸ்ட் ஆர்டர் கீழே சுட்ட அதிரசமும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் சின்ன சின்னதாகவும் சுட்டு கொடுப்போம், பெருசாகவும் சுட்டு கொடுப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அதிரசம் டேஸ்ட்டு. அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் தாங்க. நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மசாலா பீனட், அதாவது மசாலா வேர்க்கடலை. இது வந்து ஒரு டாப் நாட்ச் ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டு சாப்பிடாதவங்க கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லா விதத்துலேயும் இதை வந்து விற்பாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஆர்கானிக் ஐட்டம்ஸ், அதாவது இயற்கையாக விளைவிச்ச நாட்டு வேர்க்கடலை கொண்டு செய்யக்கூடிய ப்ராடக்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இது வந்து இயற்கை முறையில் செஞ்சது, எல்லாருக்கும் பிடிச்ச ப்ராடக்ட்டு. ஸோ இதுவும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு ரோஸ்டட் கார்ன்ஃப்ளேக்ஸ், அதாவது சோள அவுல் ஃப்ளேக்ஸ். இதுக்கு முன்னாடி மிக்சர் பார்த்தோம். மிக்சர் பிடிக்காதவங்க இப்போ சின்ன பசங்க வந்து கார்ன்ஃப்ளேக்ஸில் பால் ஊற்றி சாப்பிட்றது அந்த கல்ச்சர் இருக்குது இல்லைங்களா, ஃப்ளேக்ஸ் சாப்பிட்றாங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்வீட்டிஷாக வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம நாட்டு சர்க்கரையோ அந்த மாதிரி வெல்லமோ போட்டு ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம். கார்ன்ஃப்ளேக்ஸு ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இதை ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம இவ்வளோ நேரம் எல்லா ப்ராடக்ட்டும் தனித்தனியாக பார்த்துட்ருந்தோங்க. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. எதனா ஒரு ஐட்டம் இருக்கும், ஒரு ஐட்டம் இருக்காது. இப்போ இந்த பீனட் மசாலா பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லேயும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி திணை மிக்சர் பார்த்திங்கன்னா இருக்காது, காராசேவ் இருக்கும், ஓலை பகோடா இருக்காது. எங்ககிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். பாரம்பரிய உணவு பண்டம், பாரம்பரிய அரிசி மில்லட்டில் பண்ணது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கு. என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் எடுத்து ரீசேல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் யூ ஆர் வெல்கம். நீங்கள் அதுவும் பண்ணலாம். இப்போ நாங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கேட்டட் கம்யூனிட்டிலலாம் ஸ்டால்ஸ்லாம் போட்டு அங்கே ப்ரமோட் பண்ணுறோம். அதுலேயே வந்து யாராக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதிலேருந்தே எடுத்துகிட்டு அந்த கம்யூனிட்டியில் ஸ்ப்ரெட் பண்ணி இதை கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி நிறைய குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு வாங்குறாங்க குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லாவே கிடச்சிது. ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்டே நம்ம சாப்பிட்டு வளர்ந்துருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து நிறைய இயற்கை இல்லாத பொருள்லாம் நிறைய சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ முறுக்கு, ஓலை பகோடா, காராசேவ்லாம் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. நாங்களும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். வேணும்ன்ட்டு திரும்ப கேட்டு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இப்பயே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஃப்யூச்சர் ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னே இதை நீங்கள் சொல்லலாம். இதில் ஸ்வீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, கருப்பு கவுனி அரிசியில் பண்ண லட்டூஸ் கிடைக்கும்.
அது இப்போ நான் இங்கே வந்து டிஸ்பிளேயில் வைக்கலை. இதை தவிர திணையில் பண்ண அதிரசம், கருப்பு கவுனியில் பண்ண அதிரசம், இந்த மாதிரி ஸ்வீட் வெரைட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி கிரவுண்ட்நட் சிக்கி, செசேம் சிக்கி இதுவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ நம்ம வந்து வெளியே செலவு பண்ணுறோம். இது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது உங்களுக்கு. இன்னொன்று, நாங்கள் வந்து பெரிய பிராண்டிங்லாம் இதை பண்ணலை, இன்னும் பெரிய ஷோரூம்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கலை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பொருள் எல்லாமே இயற்கையாக செய்கிறதுனால நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா வெறும் 15 நாள் தான். 15 நாளைக்கு மேலே வச்சா நம்மளுக்கு என்ன சிகிடு வாசனை வரும். ஏன்னா இதில் நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம வீட்டில் பண்ணுற முறுக்கு, வீட்டில் பண்ணுற பலகாரம் எப்படி இருக்குமோ, எத்தனை நாள் வச்சுருப்போமோ அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் இதை வந்து ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்ற பொருளோட வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாரும் இதை வந்து சாப்பிட்டு பயனடையும்படி நான் கேட்டுக்கிறேன். முதல்ல குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஆரோக்கியம். அதனால் நீங்கள் ஒரு வாட்டி எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸும் கொடுங்க. இதில் ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணணும், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற கமெண்ட்ஸ் இருந்தாலும் கொடுங்க. அதுவும் வந்து நாங்கள் தாராளமாக எடுத்துக்கிட்டு செய்கிறோம். இது மக்களுக்கு நல்லபடியான பொருளை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ப்ராடக்டை. அதனால் இது எல்லாரும் சாப்பிட்டு பயனடையும்படி கேட்டுக்கிறேங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மூலமே பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ நீங்கள் இனிமேல் சொந்தக்காரன் வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஆரோக்கியமாக ப்ராடக்ட் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போங்க. அப்போ தான் அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்ம கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் புக் பண்ணுங்கள். உங்களோட லோகேஷ், டாடா, பாய், see you. மற்றும் லோகம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.